வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் கொடைவள்ளல் தாயார் டாக்டர் லீமா ரோஸ் பிறந்தநாள் விழா. ஏழை மக்களுக்கு வஞ்சர மீனுடன் அசைவ மற்றும் சைவ உணவளித்து பிறந்தநாளை கொண்டாடி மகிழ்ந்த அமைச்சர் ஜான்குமார். புதுச்சேரியின் எதிர்காலத்தை ஈன்றெடுத்து நமக்கு வரமாய் கொடுத்த கொடைவள்ளல் தாயார் டாக்டர் லீமா ரோஸ் அவர்கள் நீடூழி வாழ வேண்டும், இன்னும் ஏழைகளின் துயர் துடைக்க வேண்டுமென அவரது பிறந்தநாளில் கேக் வெட்டி ஏழை மக்களுக்கு வஞ்சர மீனுடன் அசைவ மற்றும் சைவ உணவளித்து பிறந்தநாளை கொண்டாடி மகிழ்ந்த அமைச்சர் ஜான்குமார். புதுச்சேரி மக்களின் எதிர்கால நம்பிக்கையும் சமூக சேவகருமான ஜேசிம் அவர்களின் தாயாரும் எப்பொழுதும் ஏழை மக்களின் துயர் துடைக்க அவர்களின் நலனில் அக்கறையோடு பல்வேறு உதவிகளை வாரி வழங்கி வரும் கொடைவள்ளல் தாயார் டாக்டர் லீமா ரோஸ் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி அமைச்சர் ஜான்குமார் தலைமையில் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பிறந்தநாள் விழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் அமைச்சர் ஜான்குமார் மற்றும் அவரது துணைவியார் லதா ஜான்குமார் மற்றும் சமூக சேவகர் நெட்டப்பாக்கம் இளங்கோ, மங்களம் தொகுதி முனைவர் கண்ணபிரான், தொழிலதிபர் பாஸ்கர் உட்பட தேசிய மக்கள் மன்ற நிர்வாகிகள் இணைந்து கொடைவள்ளல் சமூக சேவகி தாயார் லீமா ரோஸ் அவர்களுக்கு பிறந்தநாள் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினார்கள். தொடர்ந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஏழை மக்களுக்கு வஞ்சர மீன் மற்றும் முட்டை பொரியலுடன் கூடிய அசைவ உணவுகள் மற்றும் சைவ உணவுகள், மேலும் குளிர்பானம், பிஸ்கட் ஆகியவை வழங்கப்பட்டது. தொடர்ந்து இதுகுறித்து அமைச்சர் ஜான்குமார் கூறுகையில், புதுச்சேரியின் எதிர்கால நம்பிக்கை ஈன்றெடுத்து புதுச்சேரி மக்களுக்காக கொடுத்த சமூக சேவகர் ஜேசிம் அவர்களின் தாயாரும் ஏழை மக்களின் நலனில் அக்கறையோடு செயல்படும் கொடைவள்ளல் தாயார் டாக்டர் லீமா ரோஸ் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என தெரிவித்து அவரது பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடி மகிழ்ந்தார். வருங்கால புதுவையும் நம்முடைய மரியாதைக்குரிய ஒட்டுமொத்த புதுச்சேரியின் நன்கொடை நாயகரமான மரியாதைக்குரிய ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவருடைய அன்பு தாயாரான டாக்டர் திருமதி லீமா ரோஸ் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு இன்றைக்கி நாங்கள் தினந்தோறும் அன்னதான திட்டத்தின் கீழே இன்றைக்கி உணவு பரிமாறும் பொழுது அவருக்காக எக்ஸ்ட்ரா கூல்ட்ரிங்கும் பிஸ்கட் பாக்கெட்டும் தரோம். இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி மீன் குழம்பு, வஞ்சர மீன் குழம்பு, அது மீன், அதுக்கப்புறமேட்டா முட்டை சப்ஜி இதெல்லாம் கொடுக்குறோம். வெஜிடேரியன் தனியாக கொடுக்குறோம். இந்த எங்களுக்காக பாண்டிச்சேரிக்காக ஈன்றெடுத்த தன்னுடைய மகனை ஈன்றெடுத்த அன்பு தாயார் டாக்டர் லீமா ரோஸ் அவர்களை பிறந்தநாளை கொண்டாடுறதுக்கு நாங்கள் எல்லாம் வந்துக்கிறோம். நான் இருக்கிறேன், எங்கள் மனைவி இருக்கிறாங்க, அப்புறம் புதுச்சேரியுடைய இன்ஸ்பெக்டர் இங்கே இளங்கோ இருக்கார், அப்புறம் தமிழ்நாட்டுடைய போலீஸ் கமிஷனர் கண்ணபிரான் அவர்கள் இருக்கிறாங்க என்பதை தெரிவிச்சுக்கிறோம். பொதுமக்கள் நாங்கள் எல்லாம் சேர்ந்து அவருடைய பிறநாளை இங்கே சந்தோஷமாக கொண்டாடுறோம். இந்த பிறநாள் கொண்டாடக்கூடிய அவர்கள் நூறு வாழ வேண்டும். நாங்கள் அவரை வாழ்த்துக்கிறோம், வணங்குகிறோம், போட்டுக்கிறோம். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் ஒப்பந்த துப்புரவு பணியாளர்கள் ஊதிய உயர்வு கேட்டு பணிகளை புறக்கணித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் தனியார் ஒப்பந்த நிறுவனம் சார்பில் 130 பேர் ஒப்பந்த அடிப்படையில் துப்புரவு பணி செய்து வருகின்றனர். இவர்களுக்கு 1 வருடம் முடிந்த பின்பும் இதுவரை ஊதிய உயர்வு வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் ஒப்பந்த துப்புரவு பணியாளர்கள் ஊதிய உயர்வு கேட்டும் எங்களுக்கு நிர்ணயித்த ஊதியம் குறித்த விவரங்களை ஒப்பந்தத்தையும் வழங்க கோரியும் பணிகளை புறக்கணித்து மருத்துவமனை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மருத்துவமனை வளாகத்தில் துப்புரவு பணிகள் நிறுத்தப்பட்டன. எங்களது ஊதியத்திலிருந்து என்னென்ன பிடித்தம் செய்யப்படுகிறது என்ற தகவலும் நிர்ணயிக்கப்பட்ட ஊதிய தகவலும் வழங்க வேண்டுமென கோரிக்கை வைத்தனர். பெங்களூருவில் இருந்து புதுச்சேரிக்கு காரில் கடத்தி வரப்பட்ட ரூபாய் 7 லட்சம் மதிப்பு குட்கா பொருட்களை கந்தமங்கலத்தில் போலீசார் பறிமுதல் செய்தனர். விக்கிரவாண்டி டிஎஸ்பி சரவணன் மேற்பார்வையில் கண்டமங்கலம் இன்ஸ்பெக்டர் பாண்டியன், சப் இன்ஸ்பெக்டர் சிவச்சந்திரன், டிஎஸ்பியின் தனிப்படை சப் இன்ஸ்பெக்டர் சண்முகம் ஆகியோர் தலைமையிலான போலீசார் கண்டமங்கலம் புதுச்சேரி சாலையில் நவமால் காப்பேர் மேம்பாலம் அருகில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரி நோக்கி வந்த ராஜஸ்தான் பதிவெண் கொண்ட 2 கார்களை நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் கார்களில் தடை செய்யப்பட்ட குட்கா போதைப் பொருட்கள் இருப்பது தெரிய வந்தது. விசாரணையில் அவர்கள் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் நாம்பள்ளி பகுதியை சேர்ந்த விஜயகுமார், ராஜஸ்தான் மாநிலம் புசானா பகுதியை சேர்ந்த ஹக்கீம், ராஜஸ்தான் மாநிலம் ரபாரிவாஸ் பகுதியை சேர்ந்த நிலேஷ்குமார் என்பதும் மூவரும் கர்நாடகா மாநிலம் பெங்களூருவில் இருந்து புதுச்சேரிக்கு கார்களில் 476 கிலோ குட்கா பொருட்களை கடத்தி வந்தது தெரிய வந்தது. கண்டமங்கலம் போலீசார் வழக்கு பதிந்து 3 பேரையும் கைது செய்து
ரூபாய் 7 லட்சம் மதிப்புள்ள குட்கா பொருட்கள் கடத்தலுக்கு பயன்படுத்தி 2 கார்களை பறிமுதல் செய்தனர். மூவரையும் விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி பாஜக சார்பில் வந்தே மாதரம் பாடல் நிகழ்ச்சி மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் கடற்கரை சாலை காந்தி திடலில் நடந்தது. புதுச்சேரி பாஜக சார்பில் வந்தே மாதரம் பாடல் நிகழ்ச்சி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடந்தது. பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமை தாங்கினார். சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் செல்வ கணபதி எம்பி, எம்எல்ஏக்கள் கல்யாண சுந்தரம், செல்வம், தீபாய்ந்தான், முன்னாள் எம்எல்ஏ வெங்கடேசன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பாஜகவினர் வந்தே மாதரம் பாடலை பாடி சுதேசி உறுதிமொழி எடுத்தனர். முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணிகளுக்கு சத்து மருந்து வாங்கியதில் நடந்த ஊழல் தொடர்பாக முன்னாள் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த ஊழலுக்கு அப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் பொறுப்பேற்க வேண்டும். அப்போதைய முதல்வர் நாராயணசாமி விசாரணைக்கு தயார் என கூறியுள்ளார். எனவே மல்லாடி கிருஷ்ணராவ் தற்பொழுது அவர் வகித்து வரும் டெல்லி பிரதிநிதி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு விசாரணையை சந்திக்க வேண்டும் என்றார். பேட்டியின் போது முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் எம்எல்ஏ அனந்தராமன், சீனியர் துணைத் தலைவர் தேவதாஸ் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி காவல்துறையில் 3 சப் இன்ஸ்பெக்டர் உட்பட 17 போலீசார்கள் இடமாற்றம் செய்யப்பட்டனர். புதுச்சேரி காவல்துறை தலைமையக எஸ்பி மோகன்குமார் பிறப்பித்துள்ள உத்தரவில், சப் இன்ஸ்பெக்டர்கள் ராமச்சந்திரன் கிழக்கு போக்குவரத்து போலீஸ் நிலையத்திலிருந்து, சிக்மா செக்யூரிட்டி பிரிவுக்கும், சிவசுப்பிரமணியன் வெளியனூர் போலீஸ் நிலையத்திலிருந்து, வன்கொடுமை தடுப்பு பிரிவுக்கும், குப்புசாமி கிருமாம்பாக்கம் போலீஸ் நிலையத்திலிருந்து ஆயுதப்படை பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இதேபோல் 2 உதவி சப் இன்ஸ்பெக்டர், 2 சிறப்பு நிலை சப் இன்ஸ்பெக்டர்கள், 7 சிறப்பு நிலை ஏட்டுக்கள், 3 போலீஸ்காரர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி ராஜீவ்காந்தி சதுக்கம் அருகே கணம் தாங்காமல் ஜல்லி ஏற்றி வந்த லாரி முன்சக்கரம் உடைந்து விபத்துக்குள்ளானதில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி அடுத்த திண்டிவனத்திலிருந்து அதிக அளவில் ஜல்லி ஏற்றுக்கொண்டு டாரஸ் லாரி புதுச்சேரிக்கு வந்து கொண்டிருந்தது. ராஜீவ்காந்தி சதுக்கம் அருகே வந்தபோது கணம் தாங்காமல் லாரியின் முன்பக்க டயரானது கழன்று உடைந்து திடீரென லாரி விபத்துக்குள்ளானது. சிக்னல் பகுதியிலே லாரி விபத்துக்குள்ளானதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காலையில் நடந்ததால் போக்குவரத்து நெரிசல் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த போக்குவரத்து போலீசார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போராடி லாரியை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர். எடையை மீறி லாரியில் லோடு ஏற்றி வராமல் இருந்தால் இதுபோன்ற விபத்தை தவிர்க்கலாம் என போக்குவரத்து போலீசார் எச்சரித்தனர். புதுச்சேரியில் பள்ளி மாணவியை கடத்தி சென்று பாலியல் தொந்தரவு கொடுத்த இளைஞரை போக்சோ வழக்கில் போலீசார் கைது செய்தனர். முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள அரசு பள்ளி ஒன்றில் 9ஆம் வகுப்பு படிக்கும் 2 மாணவிகள் தங்களுடன் படிக்கும் தோழிக்கு பிறந்தநாள் விழாவுக்கு செல்வதாக வீட்டில் கூறிவிட்டு நேற்று சென்றனர். இருவரும் வெகு நேரமாகியும் வீட்டிற்கு வரவில்லை. இதனால் சந்தேகமடைந்த பெற்றோர் பல்வேறு இடங்களில் தேடினர். அவர்களை பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை. புகாரின் பேரில் முத்தியால்பேட்டை போலீசார் கடத்தல் வழக்கு பதிந்து விசாரித்தனர். இதற்கிடையே தமிழக பகுதியான கோட்டக்குப்பத்தை சேர்ந்த சலாம் என்பவர் பள்ளி மாணவிகளை கடத்தி சென்று பெரிய முதலியார் சாவடியில் உள்ள தங்கும் விடுதியில் வைத்திருப்பது தெரிய வந்தது. தகவல் அறிந்த போலீசார் அங்கு விரைந்து சென்று மாணவிகளை மீட்டு மருத்துவ பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின் சலாமை கைது செய்து விசாரித்ததில் மாணவிகள் 2 பேரில் ஒருவரை சலாம் காதலிப்பதாக கூறி கடத்தி சென்று பாலியல் தொல்லை கொடுத்தது தெரிய வந்தது. இதையடுத்து போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து சலாமை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் பெண்களின் பணி நேரத்தை இரவு 10 மணி வரை நீட்டித்து தொழிலாளர் துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. தொழிலாளர் துறை செயலர் ஸ்மிதா விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்களின் வேலை நேரம் தொடர்பாக 1948ஆம் ஆண்டு தொழிற்சாலை சட்டத்தில் உள்ள சில கட்டுப்பாட்டு விதிகளை தளர்த்த புதுச்சேரி அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக கடந்த மாதம் 6ஆம் தேதி அரசாணை வெளியிடப்பட்டது. அதில் தற்பொழுது பெண் ஊழியர்களை எந்த ஒரு தொழிற்சாலை அல்லது தொழில்துறையிலும் இரவு 10 மணி வரை பணியமர்த்த அனுமதிக்கிறது. இந்த அறிவிப்பின் மூலம் முன்னர் அனுமதிக்கப்பட்ட வேலை நேரம் இரவு 7 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது.
இதன் மூலம் தொழிற்சாலைகளில் இரவு நேர பணிகளின் போது பெண்களின் வேலைவாய்ப்பு மற்றும் வேலை தொடர்பான நெகிழ்வு தன்மையை அதிகரித்துள்ளது. பணியிடங்களில் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் நலனை பேணுவதோடு சம வாய்ப்புகளை ஊக்குவித்தல், பாலின சமத்துவத்தை உறுதி செய்தல், அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார பங்களிப்பை செயல்படுத்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு புதுச்சேரி அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மதகடிப்பட்டு காமராஜர் அரசு கலைக்கல்லூரியில் வந்தே மாதரம் பாடல் உருவாக்கப்பட்டு 150வது ஆண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. மதகடிப்பட்டு அருகே உள்ள காமராஜர் அரசு கலைக்கல்லூரியில் வந்தே மாதரம் பாடல் உருவாக்கப்பட்டு 150வது ஆண்டு ஆவதை முன்னிட்டு அதனை கொண்டாடும் விதமாக கொண்டாட்ட நிகழ்ச்சி கல்லூரியில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு NCC தரைப்படை லெப்டினல் கமாண்டர் முனைவர் கதிர்வேல் தலைமை தாங்கினார். பேராசிரியர் செந்தமிழ் ராஜா முன்னிலை வகித்தார். பேராசிரியை உதயகீதா அனைவரையும் வரவேற்று பேசினார். நிகழ்ச்சியில் களித்தீர்த்தால் குப்பம் பகுதியை சேர்ந்த சுதந்திர போராட்ட தியாகி சாரங்கம் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்பட்டு மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து NCC மாணவர்கள் வந்தே மாதர பாடலை பாடினர். மேலும் சுதந்திரத்திற்காக போராடிய சுதந்திர போராட்ட வீரர்கள் குறித்து மாணவ மாணவிகளுக்கு விளக்கமாக எடுத்துக் கூறப்பட்டது. நிகழ்ச்சியில் கல்லூரி பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை தொகுதியில் மின் புதைவிட கேபிள்கள், மின் பகிர்மான பெட்டிகள் ஆகியவற்றை போர்க்கால அடிப்படையில் மாற்றியமைத்து தோண்டப்பட்ட பள்ளங்களை மூடி பொதுமக்களை பாதுகாக்க வேண்டுமென தொகுதி மக்களுடன் திமுக முன்னாள் MLA நந்தா சரவணன் மின்துறை தலைமை பொறியாளரை சந்தித்து மனு அளித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தொகுதி மக்களுடன் சென்று மின்துறை தலைமை அலுவலகத்தில் தலைமை பொறியாளரை சந்தித்து தொகுதி திமுக சார்பில் மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் முத்தியால்பேட்டை தொகுதியில் மின்துறை சார்பில் 35 ஆண்டுகளுக்கு முன் புதைவட கேபிள் பதிக்கப்பட்டது. இவை தற்பொழுது பழுதாகி மின் கேபிள்கள் எரிந்து மின்தடை ஏற்படுகிறது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். குறிப்பாக சுப்பிரமணிய கோவில் தெரு, லோகமுத்து மாரியம்மன் கோவில் தெரு, அங்காளம்மன் கோவில் தெரு, அங்காளம்மன் 3, 4, 5 குறுக்கு தெரு ஆகிய வீதிகளில் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே இந்த பகுதியில் மின் பகிர்மான அமைப்பினை புதிதாக அமைக்க வேண்டும். சோலை நகர் தெற்கு பகுதி, செங்கோணி அம்மன் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் மக்களுக்கான மின் தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரிப்பதால் தனி மின்மாற்றி அமைக்க வேண்டுமென குறிப்பிடப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையத்தில் உள்ள மேயர் ராமலிங்க கவுண்டர் அரசு தொடக்கப்பள்ளியில் அறிவியல் கண்காட்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. மேட்டுப்பாளையத்தில் உள்ள மேயர் ராமலிங்க கவுண்டர் அரசு தொடக்கப்பள்ளியில் நேற்று அறிவியல் கண்காட்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியினை பள்ளி துணை ஆய்வாளர் வட்டம் 2 செல்வி மற்றும் மேட்டுப்பாளையம் உயர்நிலை தலைமை ஆசிரியர் நிலை 2 சித்ரா ஆகியோர் துவக்கி வைத்தனர். கண்காட்சியில் மழைநீர் சேகரித்தல், மழைநீர் சுழற்சி, வேடிக்கை கண்காட்சி, மாதிரி, சூரிய மின்சக்தி, எந்திர மனிதன், சூரியன் மற்றும் சந்திர கிரகணங்கள், போக்குவரத்து சிக்னல் அடையாள பலகை, சூரிய ஒளி தகடு, அங்காடி மாதிரிகள், உடல் உறுப்புகள், காற்றழுத்தம் சோதனைகள், பறவைகள் மற்றும் விலங்குகளின் வாழ்விடங்கள், தாவரங்களிலிருந்து கிடைக்கப்பெறும் பொருட்கள் போன்ற துர்நாற்றம் மேற்பட்ட படைப்புகளை முன் மழலையர் மாணவர்கள் முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை அனைவரும் சிறப்பாக செய்திருந்தனர். பொதுமக்கள், பெற்றோர்கள், பிற பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆகியோர் கண்காட்சியை பார்வையிட்டனர். மின்துறையின் செலவை குறைப்பது குறித்து ஆலோசிக்க குழு அமைக்க வேண்டுமென புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சமீபத்திய மின்கட்டண உயர்வு நியாயமற்றது. மின்துறையில் வருவாயை விட செலவு கூடுதலாக இருப்பதால் கட்டண உயர்வின் மூலம் சரி செய்வதாக கூறப்படுகிறது. இந்த நிதியாண்டில் ரூபாய் 2409.74 கோடி செலவினமாகவும் ரூபாய் 2358.36 கோடி வருவாயாக இருக்கும் என ஆணையம் மதிப்பிட்டுள்ளது. இதனால் ஏற்படும் ரூபாய் 51.38 கோடி வருவாய் பற்றாக்குறை ஈடு செய்ய ஆணையம் கட்டண உயர்வை பரிந்துரைத்துள்ளது. மக்களை தொந்தரவு செய்யாமல் இந்த ரூபாய் 51.38 கோடி பற்றாக்குறை நிவர்த்தி செய்வதற்கான வழிகளை கவனத்தில் கொள்ள அரசு தவறிவிட்டது.
கடந்த 2025 முதல் 2025ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் இந்த தொகையை மானியமாக வழங்கியிருக்கலாம். கடந்த கால இழப்புகளை மீட்டெடுக்கும் அன்றாட செலவுகளை நிர்வகிக்கவும் ஒழுங்குமுறை கட்டணமாக ரூபாய் 238 கோடி வசூலிக்க முன்மொழியப்பட்டுள்ளது. முந்தைய ஆண்டுகளின் இழப்பை இப்பொழுது உள்ள நுகர்வோர்கள் மீது சுமத்துவது நியாயமற்றது. மின்துறைக்கு வரவேண்டிய ரூபாய் 500 கோடி நிலுவைத் தொகையை வசூலிக்க வேண்டும். மின்துறையின் செலவை குறைப்பது குறித்து ஆலோசனை வழங்க தொழில்நுட்ப நிபுணர்கள் குழுவை அமைக்க வேண்டுமென குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.